சோதர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு துஆவும் கபூலாகும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு துஆவும் கபூலாகும். 3 விஷயங்களை அவன் செய்யாமல் இருந்தால் துஆ கபூலாகும். 1, பாவத்தை நாடி துஆ செய்யக்கூடாது. 2வது, உறவுகளை முறிப்பதற்காக துஆ செய்யக்கூடாது. 3வது, அவசரப்படக்கூடாது என்று கூறினார். சஹாபாக்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியும், உறவை முறித்தல்லாம் என்னன்னு தெரியும். ஆகவே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மல் இஸ்திஅஜால், அவசரப்படுதல் என்றால் என்ன என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வகத் தஅவுது, நான் கேட்டேன், பிறகும் கேட்டேன், ஆனால் கிடைக்கவில்லை, அதனால் கேட்பதை விட்டுவிட்டேன் என்று சொல்லுவதுதான் அவசரப்படுவது என்று கூறினார். சோதர்களே, அது தடுக்கப்பட்டது. கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அது நன்மையாக இருந்தால் கேட்பதை விடக்கூடாது. என்னுடைய தலையத்தில் இருக்காதோ, அல்லாஹ் எனக்கு விதிக்கலையோ என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அது கபூலாகும் இன்ஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தை கொண்டு போய் விட்டு வந்தாங்க இல்லையா மக்கால. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் விட்டுட்டு ஒரு துவா செஞ்சாங்க. சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துவாவை நமக்கு கூறுகிறான். அவங்க செஞ்ச துவா என்ன? ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக். எங்கள் இறைவா, உன்னுடைய வேத வசனங்களை ஓதி காட்டுவதற்காக இவர்களில் இருந்தே ஒரு தூதரை இவர்களுக்கு நீ அனுப்பு. இந்த அரபியர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பு. அது வரைக்கும் அரபியர்களிலிருந்து எந்த தூதரும் வரல. அப்ப இந்த ஊரை நீ தூதர் இல்லாமல் விட்டு விடாதே அல்லாஹ், இந்த அரபியர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பு என்று துவா செய்தார்கள். 3500 வருஷம் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன தஅவத்து அபி இப்ராஹிம், என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவின் பிரதிபலன் நான் என்று சொன்னார். அவங்களுடைய துவாவின் பிரதிபலன் தான் நான் என்று சொன்னார். 3500 வருஷம் ஆச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா கபூலாகுவதற்கு. ஆனால் நம்ம அவசரப்படக்கூடிய மனிதன் அவசரப்படக்கூடியவனா இருக்கலாம் இல்லையா? காசாவுக்காக துவா செய்கிறோம், எங்கே வெற்றி? 2 வருஷம் துவா செஞ்சிருக்கோம். ஆனால் உடனே நம்ம அவசரப்பட்டு என்ன செய்யறோம்? சரி, வெற்றி இல்லை போல தெரியுது, நம்ம விட்டுறோம். சுப்ஹானல்லாஹ், அது தவறு. நன்மைக்காக நம்ம துவா செய்வதை தொடர்ந்து செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, இன்னி லா அஹ்மிலு ஹம்மல் இஜாபா வலாக்கின் அஹ்மிலு ஹம்மத் துஆ. துவா கபூலாகி விட்டதா என்ற கவலையை நான் எடுத்துக்கொள்வதே கிடையாது. துவா செய்தேனா என்ற கவலையை மட்டும்தான் நான் எடுத்துக்கொள்வேன். என்ன அர்த்தம்? நான் துவா செய்கிறேன் என்று சொன்னாலே அது கபூலாக போகுதுன்னு அர்த்தம். இன்னொரு அறிஞர் சொன்னாங்க, ஒரு மனிதர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் அவருக்கு கொடுக்க நாடிட்டான்னு அர்த்தம். ஏன்னா கொடுக்க நாடிய காரணத்தால தான் துவா செய்ய வைக்கிறான். அவர் கொடுக்க விருப்பம் இல்லாமல் இருந்திருந்தால் துவாவிலிருந்து அல்லாஹ் தடுத்திருப்பான். அப்படி என்றால் சோர்களே, நம்முடைய ஒவ்வொரு துவாவும் கபூலாகும். அவசரப்படாத வரை நிச்சயமாக ஒவ்வொரு துவாவும் கபூலாகும்.